கதம்பம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது மகாலட்சுமிக்கு சூட்டக்கூடிய மாலையை பற்றி தான். ஏன் இந்த மாலையை நம்ம போடணும், எதற்காக நம்ம போடணும், இந்த மாலைகள் போட்டால் என்னெல்லாம் நமக்கு பயன்களை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அது என்ன மாலைன்னு பார்த்திங்கன்னா ஏலக்காய் மாலை தான். அதை தான் நம்ம எப்படி மகாலட்சுமிக்கு போட போகிறோம் அப்படின்றத தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம சாதாரண மனிதர்களாகிய நமக்கே நமக்கு ஏதாவது பிடித்தது என்னவென்று தெரிந்து அதை பிடித்ததை கொடுத்தால் நமக்கு ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படும். அது போன்று தான் தெய்வங்களுக்கென்று ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொன்று பிடித்தமையாக இருக்கிறது. அதுபோன்று மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தது ஏலக்காய் தான். அந்த ஏலக்காயில் ஏற்படக்கூடிய நறுமணம் அவர்களுக்கு பிடித்தவையாக இருக்கிறது. அதனால் தான் மகாலட்சுமிக்கு ஏலக்காய் மாலை போடுவது வழக்கமாக இருக்கிறது. இந்த ஏலக்காய் மாலை நம்ம போடுவதனால என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வம் நிலைத்திருக்கும், நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும். அதாவது நம்ம எப்படியோ சம்பாதிக்கிறோம், எவ்வளோ பணங்கள் சம்பாதிக்கிறோம், அதாவது கஷ்டப்பட்டு எப்படியோ உழைச்சி சம்பாதிக்கிறோம். ஆனாலும் எல்லா பணங்களும் வந்தாலும் அது நிலையாக நிற்பதற்கு இந்த வழிபாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்திருக்கும். செல்வங்கள் வந்தால் மட்டும் போதாது, அந்த செல்வங்களை நாம் தக்க வைத்து கொள்ளவும் நிலையாக நிற்பதற்கும் நிலையாக நின்று அது செயல்படுவதற்கு இந்த வழிபாடு ஒரு மிக சிறப்பான வழிபாடாக அமைந்திருக்கிறது. அதே போன்று நேர்மறை ஆற்றலை இருக்கும், அதாவது நம் எதிர்மறை ஆற்றலை ஒழித்து நாம் வீட்டில் இந்த ஏலக்காய் மாலை போடுவதன் மூலம் நேர்மறை ஆற்றலை மட்டும் நமக்கு எடுத்து நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளையும் ஆற்றல்களையும் இந்த அதிர்வலைகளையும் கொடுக்கக்கூடியதாக இந்த ஏலக்காய் மாலை அமைந்திருக்கிறது. இதனுடைய முக்கியமான பலன் பார்த்திங்கன்னா செல்வம் வளம் பெருகும். ஏலக்காயின் நறுமணம் முன்பு சொன்னதை போல் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தது மல்லிகைப்பூவும் ஏலக்காய் மாலையும் தான். அதனால தான் இந்த ஏலக்காய் மாலையை மகாலட்சுமிக்கு நம்ம பிடிச்சி அவங்களுக்கு பிடித்ததை நம்ம கொடுத்து நமக்கு பிடித்த செல்வத்தை நம்ம அவங்கக்கிட்டேருந்து கேட்டு வாங்கிறது தான் இந்த வழிபாட்டினுடைய சிறப்பே. அதை தொடர்ந்து நம்ம வாரம் நடக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு பூஜை செய்யும் பொழுது, மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் பூஜை செய்யும் பொழுது நாம் மகாலட்சுமிக்கு இந்த ஏலக்காய் மாலையை நாம் அணிவித்தோமானால் நமக்கு நல்ல பயன்களையும் நல்ல செல்வ வளமும் அள்ளி கொடுக்கும் மகாலட்சுமி தாயார் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பதை தின்னும். பழம் வந்தால் மட்டும் போதாது, அதை நிலைத்திருக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணமே. ஆமாம், பணம் அள்ளி கொடுக்கும் மகாலட்சுமி பணத்தையும் வர வைத்து அதை நிலையாக நம்மிடத்தில் இருக்க வைத்து கொள்ள இந்த வழிபாட்டின் மூலயமாக நமக்கு உதவி புரிவாள். இதனுடைய முக்கியமான பலனே இதுதான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் திருமண தடம் நீங்கும். மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் இணைந்தார் போல இருவருக்கும் சேர்ந்தார் போல இருக்கின்ற படத்தில் மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் ஏலக்காய் மாலை நாம் சாற்றினோம் என்றால் வீட்டில் திருமணம் தடைப்பட்டு இருந்தால் அது நல்ல முறையில் வரன் அமைந்து நல்ல திருமணம் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. சுபகாரியங்களும் கைகூடும் என்பது உண்மையே. இது பலரால் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் செல்வம் நம்மிடத்தில் வருவதற்கும் நம் வந்த செல்வத்தை நாம் தக்க வைத்து கொள்வதற்கும் மகாலட்சுமிக்கு இந்த சிறப்பான ஏலக்காய் மாலையை நாம் போட்டு வழிபடுவது மிகவும் ஒரு சிறப்பான வழியாகும். அதாவது நாமிலே வீட்டில் வாங்கிட்டு இந்த ஏலக்காவை தொடுத்து இந்த மகாலட்சுமிக்கு நாம் அணிவித்தோம் என்றால் வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் வாரம் இந்த மகாலட்சுமிக்கு நாம் ஏலக்காய் மாலை சாற்றினோம் என்றால் நிச்சயமாக மகாலட்சுமியின் பரிபூரண அருள் நமக்கு கிடைத்து நம் வீட்டிலும் நம் இல்லத்திலும் இந்த செல்வத்தை நிலைபெறச் செய்வாள் என்பதே உண்மை. அடுத்தது மன அமைதி. அதாவது ஏலக்காய்க்கு ஒரு நறுமணம் வீசும், மனதிற்கு அமைதியை தருவதோடு எதிர்மறை ஆற்றலை முறியடிக்கும். அதாவது அதில் ஏற்படக்கூடிய நறுமணம் நாம் மன அமைதியை கொடுத்து குடும்பத்திலும் அமைதியையும் ஒற்றுமையும் இது வழியை வகுக்கிறது. எப்போவுமே நம்ம மன அமைதியாக இருந்தால் குடும்பத்திலையும் ஒற்றுமை ஓங்கி இருப்பதை காண்பலாம். அதை தொடர்ந்து இது நல்ல நறுமணம் வீசக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. என்னென்னா அந்த காலத்தில் இந்த மாதிரியான விலை உயர்ந்த பொருட்களை எல்லாராலுமே வாங்க முடியாது. ஆனாலும் இந்த மாதிரி தெய்வங்களுக்கு சூட்டுவதாக நாம் வழிமுறையாக கொண்டு வந்தோம் என்றால் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் ஆகுவது தெய்வத்திற்காகவாவது இப்படிப்பட்ட பொருட்களை வாங்கி நம்ம தெய்வத்துக்கு போட்டு அதை நெய்வேத்தியமாக வைத்து அதை நாம் உணவில் பயன்படுத்துவோம் என்பது முன்னோர்களின்
இந்த வழக்க முறையும் கொண்டு வந்தாங்க. அதை தொடர்ந்து தான் இந்த ஏலக்காய் மாலையினுடைய பெருமையை சொல்ல இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஏலக்காய் மாலை பெரும்பாலும் மகாலட்சுமி சேர்ந்தாற்போல் இருக்கும் படத்திற்கும் நாம் போடலாம். மகாலட்சுமி தனியாக உருவப்படம் இருந்தாலும் நாம் அறிவிக்கலாம். இதை வந்து கல்வியில் வெற்றி பெறுவதற்கு ஐக்ரீவருக்கும் இதை வந்து ஏலக்காய் மாலை சாற்றினா மிகப்பெரிய வெற்றி யாரெல்லாம் நீங்கள் கல்வியில் பெறணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் நிச்சயமாக ஐக்ரீவருக்கு இந்த மாலையை நீங்கள் போட்டிங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை பெறலாம். இது போன்ற பல விதமான நேர்மறை ஆற்றலை கொடுக்கக்கூடியதாகவும் செல்வத்தை நிலைத்திட செய்யக்கூடியதாகவும் செல்வம் பெருகிட செய்வதாகவும் திருமண தடை நீக்குவதாகவும் சொல்லப்படுகின்ற இந்த ஏலக்காய் மாலையை வாரந்தோறும் நாமும் நம் இல்லத்தில் மகாலட்சுமிக்கு நாம் அணிவித்து நாமும் மகாலட்சுமியின் அருளை பெற்று அனைத்து வித செல்வங்களையும் பெற்று நலமோடு நிச்சயமாக வாழ்வும் என்பதே உண்மை. இதை தொடர்ந்து இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்க. இது போன்ற சிறப்பான தகவல்களை பெற்றுடலாம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பகுதியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.